வணக்கம் அன்பான மீனராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் 1/4/2026 புதன்கிழமையில் மாதம் என்பது ஏப்ரல் மாதம் என்பது பிறக்கின்றது. பங்குனி மாதத்திற்கு 18ஆம் தேதி பங்குனி உத்திர நல்நாளிலே முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஏப்ரல் மாதம் என்பது, அதுவும் ஒளி நிறைந்த நன்னாளிலே பௌர்ணமி திதி என்று சொல்லக்கூடிய மிகவும் பிரகாசமாக ஒளிக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு இந்த பங்குனி உத்திர நல்நாளிலே ஏப்ரல் மாதம் மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு 2026 இந்த மாதம் என்பது அற்புதமான இந்த அடுத்து பிறக்கக்கூடிய சித்திரை மாத நல்வாழ்த்துக்களையும் அனைத்து நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான நல்லதொரு மாற்றங்கள். மீனராசி என்பது குரு பகவானுடைய ராசியாக இருக்கின்றது. ராசி அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 2, 9 கூடையவர் 12ஆம் இடத்திலிருந்து இந்த மாதங்கள் இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசியிலே வரப்போகின்றார். இந்த ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் தற்பொழுது மாதம் தொடங்குகின்ற காலத்திலே சனி சூரியனும் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மீன ராசிக்கு புதன் பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் இணைவு பெற்றும், சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி அமைய பெற்றும், கேது பகவான் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து இந்த ஏப்ரல் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுடைய குலதெய்வங்களின் அனுக்கிரகமும் வீரனார் பகவானின் அனுக்கிரகமும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதமாகவே முருகப்பெருமானின் அருள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறுகின்ற இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே ஏப்ரல் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் முழு ஒளியுடன் ஒளி நிறைந்த நன்னாளிலே சமசத்தமமாக சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று மீன ராசியிலிருந்தும் கன்னி ராசியிலிருந்து சந்திரனும் பார்க்கக்கூடிய இந்த நன்னாளிலே, இந்த மாதம் என்பது ஒளி நிறைந்த நன்னாளிலே இருக்கின்றது. அந்த நல்நாளிலே உங்களுக்கு சனி பகவான் சூரியனும் சந்திரனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான உயர்வுகளிலே இந்த மாதங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் 4 குடையவர் 4ஆம் இடத்திலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதங்கள் கிரகங்களின் பயிற்சிகள் என்பது புதன் பகவான் 12ஆம் இடத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சியாகின்ற செவ்வாய் பகவான் ஏப்ரல் 3ஆம் தேதி 12ஆம் இடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சுக்கிர பகவான் மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 3/8 குடையர் மீண்டும் அவர் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள் அருள் பிரகாசமும் அற்புதமும் உயர்வுகளும் பெண்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய மாதத்தில் அற்புதமான இந்த பங்குனி உத்திர நல்நாளிலே விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே வாரி வழங்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் நவகிரக நாயர்கள் கொடுக்கின்ற அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ராசி அதிபதி இருக்க போகின்ற ஒரு அற்புதம், 4 கூட ராசியிலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதமான உயர்வுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் என்பது நீச்சபங்க ராஜயோகத்திலே புதன் பகவான் இருக்க போகின்றார். ஆக இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காகவும் சகோதரர்கள் அன்பு ஆதரவுகளும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான பொருளாதாரம் சார்ந்து, தகப்பனார் சார்ந்து, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை மீனராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு ஏப்ரல் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. ஏப்ரல் மாதங்கள் துவக்கத்திலேயே ஒளி நிறைந்த நல்நாளிலே பௌர்ணமி நிறைந்த ஒளி பிரகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேர்கோட்டிலே வரக்கூடிய இந்த ஒன்றுக்கொண்டு நேராக பார்க்கக்கூடிய சமசத்தமாக 7வது பார்வை இருக்கின்றது. அந்த வகையிலேயே இந்த பௌர்ணமி என்பது நடைபெறுகின்ற நாளிலே, இந்த பங்குனி உத்திர நாள் என்பது நடைபெறுகின்ற நாட்களிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற மிகவும் அற்புத உயர்வுகளை மீனராசிக்கார நேயர்களுக்கு தெய்வங்களின் அருள் கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற பஞ்சமாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ஒன்றுக்கொன்று நேரே கிடைக்கப்பெறுகின்ற பஞ்சமாதிபதியின், அதாவது உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த முதல் நாளிலே பங்குனி உத்திர நல்நாளிலே மாதம் பிறக்கையிலே கிடைக்கப்பெறுகின்றது. மீன ராசிக்கார நேயர்களுக்கு 12 ராசிகளிலே ஏப்ரல் மாதம் பிறக்க இருக்கின்றது என்றால் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது. யாரேனும் போகாமல் இருந்தீர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தடுமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. கண்டிப்பாக அனைத்து நேர்களும் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானின் பங்குனி உத்திர திருவிழாவை கண்டு கிடைத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே மிகப்பெரிய சிறப்பாக இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. தெய்வங்களின் அருள் கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதிலே எந்த அளவும் சந்தேகம் இல்லை. அந்த அளவிற்கு சுகஸ்தானத்திலே சுகாதிபதி ஒன்றுக்கொண்டு வீடு பரிவர்த்தனை, குரு பகவானுடைய மீனராசி அதிபதி மிதுன ராசியிலேயும், மிதுன ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் மீன ராசியிலும் ஒன்றுக்கொண்டு வீடு பரிவர்த்தனையிலே சென்று கொண்டு இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. அது மட்டுமல்ல,
இந்த புதன் பகவான் வருகின்றதும் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயும் பயிற்சியாக இருக்கின்றார். இது ஒரு அற்புதம். இதிலே நல்லதொரு மாற்றங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து அற்புதமான உயர்வு, உயர் கல்விகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும், வேலை கிடைக்காத மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. பூர்வீகம் சார்ந்து பெண்கள் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை, பெண் கிரகம் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தை, 5 குடையவர் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றார். மீண்டும் 3 குடையவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே முயற்சி சாணாதிபதியும், 8 குடையவர் அஷ்டமாதிபதி, அவரும் ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற காரியங்கள், சிறுதூர பயணங்கள், இளைய சகோதரர் சார்ந்து சகோதரி சார்ந்து அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை இந்த ஏப்ரல் மாதங்கள் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கின்றது என்பது இது 7.5 சனி என்று சொல்லப்படுகின்றது. இந்த 7.5 சனியின் தாக்கத்தில் இருந்து சுபகிரகங்களின் வீடுகளிலே இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று தாமதித்து தாங்கக்கூடிய ஒரு அளவுகளுக்கு அவரவர் கர்ம வினைக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு சனி பகவான் வாழ்வளிக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருக்குமே சனி பகவான் கெடுதலை கொடுப்பது கிடையாது. அவரவர் கர்மாவுக்கு தகுந்து சற்று தடை தாமதங்களை கொடுக்க போகின்றார். ஆக அந்த வகையிலே மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி தாக்கம் இருக்குதே என்று யாரும் பயந்து மிரண்டு போக வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் 12 குடையவராகவும் இருக்கின்றார். அவர் ராசியிலே இருக்கின்றது என்பது உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் இருக்கின்றது என்று நினைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சனி பகவான் இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கணவன் மனைவி நண்பர் கூட்டு தொழில்களிலே தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராசியிலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் குரு பகவானும் கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று இருக்கின்றார். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்திலும் சற்று குரு பகவான் பலமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சனி பகவானும் சற்று பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற நேர்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால் எந்தவித கெடுபலனும் கொடுக்க போவதில்லை. ஆக இப்போ தற்சமயம் உங்களுக்கு கோச்சார பலன்களிலே சனி பகவானால் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்புகளிலே ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்றிருக்கார். ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் சுய நட்சத்திரத்திலே இருந்து 8ஆம் இடத்திலே அவர் ஆட்சி பலத்திலே இருக்கின்றார். ஆக 11ஆம் இடத்திலே சுபகாரியங்கள், சுப செலவுகள், விரைய செலவுகள், வந்து போகக்கூடிய தொழில் சார்ந்து விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியங்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றீர்கள். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றாராக வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய 8ஆம் இடத்தை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, 8ஆம் இடத்தை 2 கிரகங்கள் இருக்கின்றது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு சரராசியாக இருக்கின்றது. இதுவரையிலும் யாரும் மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் வெளிநாடு போகாதவர்கள் கூட போகக்கூடிய அற்புதம் இந்த ஏப்ரல் மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. அதுவும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தோடு கிடைக்கப் பெறுகின்றது. இந்த இருவேறு சுப கிரகங்கள் தேவகுரு அசுரகுருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது 2ஆம் இடத்திலே அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை, அதாவது துலாம் ராசியை தராசு சின்னத்தை பார்க்கின்ற அமைப்பு இருக்கின்றது. ஆக நீங்கள் எதையும் உங்களுடைய வாக்குகளிலே சரியாக பேச வேண்டிய அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. காரணம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமும் இருக்கின்றது. அதே சமயத்தில் தேவையில்லாத வழக்குகளையும் சொல்லக்கூடிய சாணங்களிலே இருக்கின்றது. அஷ்டம ஸ்தானத்தை அஷ்டமாதிபதியை பார்க்கின்றார். தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே கொடுக்கல் வாங்கல்களே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. ஆனாலும் மீண்டும் அவர் 3ஆம் இடத்துக்கும் மாற இருக்கின்றார். கொடுக்கல் வாங்கல் பெண்கள் சார்ந்து பேசும் பொழுதும் பார்த்து பேச வேண்டிய ஒரு அமைப்பு, கொடுக்கல் வாங்கல்களை பார்த்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் 8ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கின்றார். ஆக கொடுக்கல் வாங்கல் குடும்பம் சார்ந்து பார்த்து பேச வேண்டிய ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேர்களில் இருக்கின்றது. அனைத்து குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள், கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. குரு பகவானுடைய அனுக்கிரகம், தேவகுரு அசுரகுரு இணைந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். சண்டை சச்சரவுகள் வழக்கு சார்ந்து ஒரு விடிவுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. இதிலே நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து பொருளாதாரத்துக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. கல்யாண வைபவம், குழந்தை பாக்கியங்களிலே ஒரு அற்புத உயர்வுகளையும் நன்மைகளையும் கொடுக்கின்றது. 12ஆம் இட படுகையறை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் மட்டுமல்லாதது, அந்த களத்திர ஸ்தானாதிபதியும் பலம் பெறுகின்ற சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவான் ராசியிலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு 2 9 குடையர் பாக்கியாதிபதி ராசியிலே வந்து அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. 12ஆம் இடம் பழைய இடங்களை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு, கல்லறைகளையும் 12ஆம் இடம் படுக்கையறை என்று சொல்லக்கூடிய சாணங்களையும் கொடுக்கின்ற ஒரு சாணங்கள் மட்டுமல்ல, மருத்துவமனைகளையும் சொல்கின்றது. செய்கின்ற செலவுகளையும் சொல்கின்ற 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அந்த அதிபதியே ராசியிலே இருக்கின்றார். அவர் லாபாதிபதியாகவும் இருக்கின்றார். லாபஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். உங்கள் கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. 6 குடையவரும் அங்கே இருக்கின்றது. குடுக்கல் வாங்கல்களே கனவி சார்ந்து தொழில் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இங்கே சனி பகவான் ராசியிலே இருக்கின்ற பொழுது, அங்கே நீதிமான் இருக்கின்ற பொழுது
தவறுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அவர் லாபாதிபதி, பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து தேவையில்லாத முரண்பட்ட கணக்கு வழக்குகள் இருக்குமே ஆயின் அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே சனி பகவான் உங்களுக்கு மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றார். அதுவே ஒரு தண்டனையாக தொழில் சார்ந்து குடுக்கல் வாங்கல், 2ஆம் இடத்தில் நீச்சம் பெறக்கூடிய லாபாதிபதியும் லக்கணத்திலே இருக்கின்ற பொழுது இந்த உங்களுடைய குடும்பங்கள் சார்ந்து வாக்கு ஸ்தானங்கள் சார்ந்து சரியாக பேசக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய பொருளாதாரம் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி எங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் தொழில் சார்ந்து குடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத சச்சரவுகளும் ஏமாற்றங்களும் தில்லுமுள்ளுகள் வந்தால் கண்டிப்பாக அதிலே ஒரு நீதியை தரக்கூடிய அமைப்புகளிலே இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றாரே தவிர உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றார். அவர் மிகவும் லாபத்து ஸ்தானத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றார். அவர் சரியாக செய்கின்ற பொழுது நீங்கள் கண்டிப்பாக சரியாகவே வருகின்றது. ஒரு சில தில்லுமுள்ளுகளும் ஏமாற்றங்களும் தடுமாற்றங்களும் செய்கின்ற அமைப்புகளில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு தண்டனை கொடுக்கின்ற அமைப்புகளிலே சனி பகவான் இருப்பார். ஆக இந்த சனி பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாக செயல்படுகின்ற அமைப்புகளிலே தான் இருக்கின்றது. 7.5 சனியின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்படுகின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. அந்த வகையிலேயே மீனராசியை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் தொழில் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. 10 குடையர் 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 8ஆம் இடத்தை அதிபதி பார்க்க இருக்கின்றார். அவர் 2ஆம் இடத்திலிருந்து ஆக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட யோகங்களை இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற இதனால் வரையில் கிடைக்காத ஒரு சிலருக்கு லாட்டரி சீட் யோகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. 2ஆம் இடத்ததிபதி லக்கணத்திலே 2 9 குடையர் பாக்கியாதிபதி லக்கணத்திலே இருக்க போகின்றார். எங்கே செவ்வாய் சூரியன் 6 குடையவர் சேர்ந்து 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் அங்கே 3 கிரகங்கள் மட்டுமல்ல இருக்கின்றது. அங்கே செவ்வாய் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் அங்கே இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்கின்றது என்றால் சூரிய பகவானும் சனி பகவானும் புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் தொடர்புகள் இங்கே இருக்கப்பெறுகின்றது. அவர்கள் எல்லாமே உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக அனைத்தும் தகப்பனார்களின் பேரு உதவிகளும் பெருமைகளும் கிடைக்கப்பெறுகின்றது. தகப்பனார்களால் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த வெற்றிகள் கணவன் மனைவிகளாகவும் கிடைக்கப்பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்து தாய்மார்களின் அன்பு ஆதரவு 4 குடையவர் ராசியிலே வரப்போகின்றார். தாயின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கின்றது என்றாலும் தாய்மார்களும் இங்கே நல்லதொரு மாற்றத்தையும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்து ஒரு எதிர்பார்த்த திருப்திகளையும் கொடுக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி புதனும் குரு பகவானும் ஒன்றுக்கொண்டு பரிவர்த்தனை யோகங்களிலே இந்த மாதங்கள் செல்ல போகின்ற அமைப்புகளாக உங்களுக்கு அனைத்தும் சுபபோகமான ஒரு சில குழந்தைகள் உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதிலே நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் வேலை கிடைக்காதவர்கள் அனைத்தும் சுபபோகமான ஒரு அற்புத உயர்வுகளை மீன ராசிக்கார நேயர்களுக்கு தொழில்களிலே அற்புத உயர்வு, குடும்ப சாணங்களிலே ஒரு அற்புதம். குடும்பாதிபதி இதுநாள் வரையில் 12ஆம் இடத்தில் இருந்தது என்பது நீங்கள் எதிர்பார்த்த பாக்கியஸ்தானம், மருத்துவ செலவுகள், குடுக்கல் வாங்கல், பூமி மண்மனை சார்ந்து தடுமாற்றங்கள், அங்கே செவ்வாயும் புதனும் சேருகின்ற அங்கே வாக்குவாதங்கள், உங்களுக்கு 4ஆம் இடம் சார்ந்து தேவையில்லாத வழக்கு சச்சரவு சண்டைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக கேந்திர ஸ்தானங்களிலே 4 7 கூட கணவன் மனைவிகளும் குடிக்கக்கூடிய வீடுவாசல் சொத்து தாயையும் சொல்லக்கூடியவர் சந்திர கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று அவர் சனி சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் புதன் பகவானோட தொடர்பு பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்ற அனைத்து சுபபோகமான அற்புத உயர்வுகளை வாரி வழங்கப் போகின்ற ஒரு ஏப்ரல் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.